வணக்கம் மக்களே. நம்ம விளக்க காட்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது மதுரை சித்திரை திருவிழாவோட உச்சக்கட்டமான ஒரு நிகழ்வை பத்தி தான். வைகை ஆத்துல லட்சம் பேர் கூடி நிக்க ஒரு சாமி ஏன் ஆத்துல இறங்குறாரு? இதுக்கு பின்னால இருக்கிற அந்த சுவாரஸ்யமான புராண கதை என்ன? வாங்க உள்ள போய் விரிவாக பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல சித்திரை திருவிழாவோட அந்த பிரம்மாண்டம், அப்புறம் கள்ளழகர்னா யாரு, அந்த புராண கதை, இதோட பயணமும் சடங்குகளும், கடைசியா இதோட பண்பாட்டு முக்கியத்துவம், இந்த 5 விஷயங்களை தான் சுருக்கமா ஆனா ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். சரி, பிரிவு 1, சித்திரை திருவிழாவின் பிரம்மாண்டம். ஏப்ரல் மே மாசத்துல, அதாவது நம்ம தமிழ் சித்திர மாசத்துல நடக்கிற இந்த விழா உலகத்திலே ரொம்ப நீளமான வண்ணமயமான திருவிழாக்கள்ல ஒண்ணு. இது ஏதோ ஒரு சாதாரண கோவில் திருவிழா கிடையாதுங்க. ஒட்டுமொத்த மதுரை நகரமே ஒன்று கூடி கொண்டாடுற ஒரு மாபெரும் வைபவம். 15 நாளுங்க. ஆமா, தொடர்ந்து 15 நாட்கள் இந்த விழா நடக்கும். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், ஒரு நகரமே தொடர்ந்து அரை மாசத்துக்கு தூங்காம பக்தி பெருக்குல மிகுந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? லட்சக்கணக்கான மக்கள் ஒன்னும் கூடி மதுரையையே ஒரு பிரம்மாண்டமான விழாக்குளமா மாத்திருவாங்க. இந்த 15 நாள்ல முதல் பாதி மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்துக்காக போயிடும். ஆனா நம்ம விளக்கு காட்சியோட முக்கியமான கேள்வியே இதுதான். இந்த விழாவோட 2வது பாதியில கள்ளழகர் ஏன் வைகை ஆத்துல இறங்குறாரு? அந்த ஒரு நிமிஷத்துக்காக லட்சக்கணக்கான மக்கள் ஏன் அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க? இதுக்கு விட தெரியணும்னா நாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். பிரிவு 2, கள்ளழகர் யார்? அந்த வரலாற்றுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கள்ளழகர்னா யாருன்னு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அழகர், இந்த பேருக்கு அழகானவர் அப்படின்னு அர்த்தம். மதுரையிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அழகர் மலையில வீற்றிருக்கிற விஷ்ணு பகவானோட அவதாரம் தான் இவரு. தன் பக்தர்களை ரொம்ப அன்பாவும் அதே சமயம் கருணையோடும் காக்கிறவர்னு இவரை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம மதுரை மீனாட்சி அம்மனோட அண்ணனாகவும் இவரை மக்கள் கொண்டாடுறாங்க. இவருடைய இந்த அழகர் கோவில நேத்தோ முந்தானாலோ கட்டினது கிடையாதுங்க. 1000 வருஷங்களுக்கு மேலான பழமை வாய்ந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கோவில் இது. ஆழ்வார்களோட தமிழ் பாசுரங்கள்ல ரொம்ப ஆழமாக பாடப்பட்ட ஒரு இடம். அதனால இது வெறும் ஒரு வாய்மொழி கதை இல்ல, நம்ம பழந்தமிழ் மரபோட ஆழமான வேர் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பிரிவு 3, புராணக் கதை. இப்போ நம்ம விளக்க காட்சியோட மையப்பகுதிக்கு வந்துட்டோம். சரி, இந்த அழகருக்கும் வைகை ஆற்றுக்கும் அப்படி என்னதாங்க சம்பந்தம்? அந்த புராண கதையை பாப்போம் வாங்க. கதை இப்படிதான் தொடங்குது. மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் ஒரு மாபெரும் திருக்கல்யாணம் ஏற்பாடாகுது. அண்ணா அழகருக்கும் அழைப்பு போகுது. அவரும் சந்தோஷமா தம் மலையிலிருந்து பயணத்தை தொடங்குறாரு. ஆனா வழியில உள்ளூர் மக்கள் கொடுக்கற வரவேற்பெல்லாம் ஏத்துக்கிட்டு வர்றதால அவர் கொஞ்சம் தாமதமா வந்து சேர்றாரு. வைகை ஆற்ற வந்தடையும் பொழுதுதான் திருக்கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்கிற செய்தியே அவருக்கு தெரிய வருது. உடனே அவருக்கு ஒருவித ஏமாற்றமும் கோபமும் வருது. அதனால மதுரைக்குள்ளே நான் வரலன்னு சொல்லிடுறாரு. ஆனாலும் தனக்காக காத்துக்கிட்டு இருக்கிற பக்தர்களுக்காகவும் புதுமண தம்பதியினருக்காகவும் வைகை ஆத்துல இறங்கி அங்கிருந்து அப்படியே ஆசி வழங்கிட்டு திரும்ப மலையை நோக்கி போயிடுறாரு. அதாவது கோவத்திலையும் தன் பக்தர்களுக்கு அருள் பாலிச்சு ஒரு வறண்ட நதியையே புனித தலமா மாத்துறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, பொதுவா இந்து தர்மத்துல நதிகள் புனிதமானது. அந்த வைகை நதி வறண்டு இருந்தாலும் அழகர் பாதம் அதுல பட்ட உடனே அது ஒரு மாபெரும் புனித தலமா மாறிடுச்சு. தனக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தை விட தன் மக்களுக்கான கருணை தான் அங்க ஜெயிச்சது. சரி, பிரிவு 4, பயணமும் சடங்குகளும். காலங்காலமா சொல்லப்படுற இந்த புராண கதை இன்னைக்கு எப்படி உயிர்ப்போடு கொண்டாடப்படுது? அந்த சடங்குகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். இந்த திருவிழாவுல நிறைய முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு. முதல்ல அழகர் உலா, அதாவது கள்ளழகர் ஒரு கம்பீரமான போர்வீரன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு தங்க பல்லக்குல புறப்படுறாரு. அப்புறம் வைகை ஆத்துல இறங்குற அந்த பிரம்மாண்டமான நிகழ்வு. அதுக்கப்புறம் தேடல் உலா, அதாவது திருக்கல்யாண மண்டபத்தை தேடி மதுரையில பல இடங்களுக்கும் போறது. இது எல்லாத்துக்கும் மேல மண்டகப்படி அப்படின்னு ஒரு முக்கியமான சடங்கு இருக்கு. மண்டகப்படினா என்னன்னு கேக்குறீங்களா? இது ஒரு ரொம்ப அழகான மரபுங்க. மலையிலிருந்து அழகர் மதுரைக்கு வர்ற வழியெல்லாம் உள்ளூர் மக்கள் அன்பா ஆங்காங்க பந்தல் அமைச்சு சாமியை நிறுத்தி உபசரிச்சு அலங்காரம் பண்ணுவாங்க. இது இறைவனுக்கும் சாதாரண மக்களுக்கான ஒரு நேரடி உறவை ரொம்ப அழகா காட்டுது. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வைகை ஆற்றங்களைய ஒரு செகண்ட் உங்க கண் முன்னாடி கொண்டு வாங்க. தொங்க பல்லக்குல கம்பீரமான ஒரு போர்வீரன் வேஷத்துல கள்ளழகர் வர, சுத்தி லட்ச லட்சம் பக்தர்கள், எங்கும் காத பிளக்கிற கோவிந்தா கோஷங்கள், நாதஸ்வர மேள தாளங்கள், அதுபோக சாமியை குளிர வைக்க தண்ணீர் பீச்சி அடிக்கிற மக்கள். அப்பா, அந்த இடமே பக்தி பரவசத்துல அப்படியே அதிர்ந்து போயிருக்கும். இது சும்மா சாதாரணமா பாக்குறது இல்லங்க, நேர்ல போய் உணரணும். அடுத்து பிரிவு 5, பண்பாட்டு முக்கியத்துவம். இவ்வளவு பிரம்மாண்டமா நடக்கிற இந்த திருவிழா வெறும் ஒரு கொண்டாட்டமா? கண்டிப்பா கிடையாது.
இதுக்கு பின்னால இருக்கிற பண்பாட்டு மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் ரொம்ப பெருசு. உண்மையில இது ஒரு மாபெரும் மத நல்லிணக்க திருவிழா. எப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு பக்கம் சைவ மரபு, அதாவது சிவபெருமான வழிபடுற முறை மீனாட்சி கல்யாண வழியா நடக்குது. இன்னொரு பக்கம் வைணவ மரபு, அதாவது விஷ்ணுவ வழிபடுற முறை கள்ளழகர் வழியா நடக்குது. இந்த 2 பேரும் மரபுகளையும் ஒன்னு சேர்த்து வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற மாபெரும் தத்துவத்தை இந்த சித்திரை திருவிழா நமக்கு ரொம்ப அழகா உணர்த்துது. இது மட்டும் இல்லாம மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரும் கத்துக்க வேண்டிய 3 சூப்பரான வாழ்க்கை பாடங்களை இது கத்துக் கொடுக்குது. 1, சகோதர அன்பு. கல்யாணத்துல கலந்துக்க முடியலைனாலும் தூரத்துல இருந்தே தன் தங்கைக்கும் மைத்துனருக்கும் ஆசி வழங்கி ஒரு அண்ணனா தன் கடமையை செய்யறாரு அழகர். 2வது, பற்றின்மை. ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சதும் அங்க போகாம தர்மத்து பக்கம் உறுதியா நிக்கிறது. 3வது, மன்னிப்பு. தனக்கு கோபமோ ஏமாற்றமோ இருந்தாலும் தன் மக்களுக்காக மன்னிச்சு கருணையோட அருள் பாலிப்பது. இது எப்படிப்பட்ட ஒரு லெசன் பாத்தீங்களா? இந்த காலத்துல கூட இந்த திருவிழா எல்லா தரப்பு மக்களையும் எந்த வேறுபாடும் இல்லாம ஒன்னு சேர்க்குது. 500 வருஷங்களுக்கும் மேலா இந்த வழக்கம் கொஞ்சம் கூட மாறாம அப்படியே தொடருது. இன்னைக்கு நேரலை, ஸ்பெஷல் பஸ்னு எவ்வளவு நவீன வசதிகள் வந்தாலும் அந்த மக்கள் சாமிய பார்க்கும்போது கிடைக்கிற செழிப்பும் நிம்மதியும், அந்த தூய பக்தி மட்டும் இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் கூட மாறவே இல்லைங்க. நம்ம விளக்க காட்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு சிந்தனை. ஏமாற்றங்கள் வரும்போது கடமையிலிருந்து தவறாம இருக்கிறது, முடிஞ்சதை நினைச்சு வருந்தாம பற்றின்மையோடு இருக்கிறது, அப்புறம் கோபத்திலையும் மத்தவங்கள மன்னிச்சு அன்பு காட்டுறது. கள்ளழகரோட இந்த காலத்தால் அழியாத பாடங்களை இன்னைக்கு உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னொரு அட்டகாசமான விளக்க காட்சியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.